ஹாய் ஆல். இந்த ஹெல்த்தியான முளைக்கட்டின பச்சைப்பயிறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. தேவையான பச்சைப்பயிறு எடுத்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா ஊற வைங்க. தண்ணியில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. முதல் நாள் நைட் இதை ஊற வச்சிங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் எழுந்து ஒரு 8 o'clock போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுங்கள், தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் வடிகட்டி வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபில்டரில் வடிகட்டினீங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஹாட் பாக்ஸில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம்ல ஹாட் பாக்ஸ், அதில் போட்டுடணும். அதில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதை வச்சிட்டிங்கன்னா எடுத்து அதை ஒரு இடத்துல வச்சு ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இடையில ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு ஷெல்ஃப்லேயோ இல்லை கபோர்ட்லேயோ வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கும், நல்ல முளை வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆர் அப்படியே சாலட் மாதிரி சாப்பிட்லாம். அவங்கவுங்களுக்கு விருப்பமான மாதிரி செஞ்சுக்கலாம். நான் அதை அடுத்த நாள் மார்னிங் எடுத்து தாளிச்சிட்டேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஆனியன், காஞ்ச மிளகாய் போட்டு அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து தேவையான அளவு கொட்டிட்டு அதில் சால்ட்டு அண்ட் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போட்டு வேக வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 minutes வெந்துச்சுன்னா போதும், நல்லா குக் ஆகிடும். ஸோ அதை எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப நல்ல டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் டயட்க்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.